என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்வமாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன போட்டி வைக்க போகிறோம்னு? இன்றைக்கி ஒரு பேஸ்கெட் வச்சுருப்போம். அதில் பக்கத்தில் இருக்க பவுலில் இருக்க அந்த பால்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக த்ரோ பண்ணணும். கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் நீங்கள் எத்தனை பால்ஸ் போட்டிருக்கீங்களோ, யார் அதிகமான பால்ஸை போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின்னு. சரியா? இன்றைக்கி ஒரு சின்ன கேம் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? ஃபர்ஸ்ட் ரோல இருந்து வாங்க ஒவ்வொரு பொண்ணாவும். ஓகே மிஸ். ஐயா ஜாலியா இருக்கும் போல இந்த கேம். சரி, ஒவ்வொரு பந்தா போடுவோம். போட்டாச்சு. அடுத்து இன்னொன்று எடுத்து போடுவோம். போட்டாச்சு. 2 போட்டோம். இன்னும் ஒன்று மட்டும் போடலாம். போட்டாச்சு. அடுத்து இன்னும் ஒன்று மட்டும். நிறைய போட்டோம்னா நம்ம தான் வின்ன. அச்சோ போச்சு. சரி விடு, இருந்தாலும் நம்ம 3 பால்ஸ் போட்டிருக்கோம்ல, போதும். ஃபாத்திமா, நீ அவுட் ஆயிட்ட. நெக்ஸ்ட் பர்சன் வாங்க. வந்துட்டேன் மிஸ். இப்போ பாரு, எல்லா பந்தையுமே நான் தூக்கி அந்த பேஸ்கெட்டில் எல்லாமே போட போகிறேன். ஒன்று விடாமல் நான் எல்லாமே போட்டு இன்னைக்கு ஜெயிச்சு காட்டணும். ரவி முன்னாடி இன்னைக்கு நம்ம நல்லா பேர் எடுத்து காட்டணும். அச்சோ, ஃபர்ஸ்ட் பால்லே போயிடுச்சு. ரொம்ப கிண்டல் பண்ணுவானே. சரி, நம்ம போய் நைஸா நின்றுக்குருவோம். சாலினி, நீ ஒரு வெத்து வேட்டு. வா, எனக்கு அப்பவே தெரியும். போடா எருமை மாடு ரவி. மீனா, சூப்பரா பண்ணிட்டு வாப்பா. நல்லா பண்ணு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பண்றேன். சரி, ஒவ்வொரு பாலா ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பால்ஸ் போடணும். நம்ம டார்கெட் வச்சு போடணும். அங்க 1 போட்டாச்சு. அடுத்து 2, 3, ஐ ஜாலி 4, 5, 6. சச்சோ. சரி, நம்ம நல்லா ட்ரை பண்ணோம். 7, 8 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ் ட்ரை மீனா. சரி, எவ்வளோ பால்ஸ் போட்டிருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 2, 6, 8, 9 பால்ஸ் போட்டிருக்கு டோட்டலி. சரி, அடுத்து நெக்ஸ்ட் வாங்கம்மா. நெக்ஸ்ட் யாரு? ரவியா? வாப்பா. இன்னைக்கு நம்மள மாதிரி யாருமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லா பால்ஸையுமே நம்ம போட்டுறணும். அப்பதான் ஒரு கெத்தா இருக்கும். இன்னைக்கு எல்லா பால்ஸையும் போட்டுற வேண்டியதுதான். சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டா போடணும். அந்த பயம் இருக்கணும். இப்ப தெரியுதா ஐயா யாருன்னு? சரி, அடுத்த பாலை போடுவோம். அச்சோ, என்னடா இது நமக்கு சோதனை. பால் ஒழுங்கா போக மாட்டியா? இந்த பால்னாலதான் அவுட் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் மெம்பர் போடுங்கம்மா. நம்மளால முடிஞ்ச அளவு நல்ல மேக்ஸிமம் பால்ஸை போட்டணும். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா விழுந்துடணும். அச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? சரி விடு, அதனால ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அதோட இதெல்லாம் என்ன சில்லியா இருக்கு. நமக்குலாம் இந்த கேம் ரொம்ப ஜுஜுபியா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான கேம் ஆச்சு. சரி, சட்டப்பட்டுன்னு போட்டுட்டு போவோம் எல்லா பால்ஸும். இவ்வளோ பால்ஸ் பத்தாதே மேம் எனக்கு. சரி, நிறைய போட்டோம்னா மறுபடியும் கொடுப்பாங்க பால்ஸ். சரி, போடுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி வச்சு போடலாமா? இங்கிட்ட வச்சா போட்டால் கரெக்டாக இருக்குமா? சரி, இப்படி வச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும். போடுவோம். நல்லா விழுந்துடணும். என்ன இது இப்படி ஆயிடுச்சு? பால் மேலே தான் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, யாரும் பார்க்கல. இன்னொரு பால் எடுத்து ட்ரை பண்ணிடுவோம். பிரியா, எல்லாத்துக்குமே ஒரே சான்ஸ் தாம்மா. அடுத்து நீ மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்துலாம் ட்ரை பண்ணக்கூடாது. போ, பிளேஸ்க்கு போ. நெக்ஸ்ட் ஆள் வாங்க. சரிங்க மிஸ். என்ன இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த மீனா தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கா. அவளோட அதிகமாக ஸ்கோர் பண்ணோம் இன்னைக்கு நம்ம. சரி, கொஞ்சம் ஸ்டெப்பு முன்னாடி போய் நீண்டு போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி நீண்டுக்குருவோம். சரி, இந்த ஒரு பால் மட்டும் என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏமா இப்படி பண்றீங்க? பிளேஸ்க்கு போங்க. நெக்ஸ்ட் மெம்பர் வாங்க. சும்மாவே இருக்காதுங்க போல, இப்படி போட்டு விட்டுருச்சுங்களே. சரி, நம்ம பிளேஸ்க்கு போவோம். ஐயோடா, மிஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்து பாப்போம். சரி பசங்களா, எல்லாருமே முடிச்சிட்டிங்க. இதுல லீட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஸ்கோரும் சொல்லிடுறேன். ஃபாத்திமா 2 பால்ஸ், அதுக்கப்புறம் ஷாலினி நோ பால்ஸ், அதுக்கப்புறம் ரவி 2 பால்ஸ், அதுக்கப்புறம் மீனா 9 பால்ஸ், அடுத்து மாயா 3 பால்ஸ். எல்லா ஸ்கோரையுமே சொல்லியாச்சு. இப்போ லீடில் இருக்கிறது மீனா 9 பால்ஸ். எல்லாமே கிளாப் பண்ணுங்க.
சரி பசங்களா, இப்போ நீங்கள் இப்படி பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நாங்கள் மார்க் நோட் பண்ணி வச்சுக்கிருவோம். கடைசியில் ஆனுவல் டே அப்போ உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கிடைக்கும். சரி, எல்லாமே கிளாஸ் டிஸ்மிஸ், கிளம்புங்க.